டேபிள்ல கொடுத்துட்டு நீ மட்டும் சாப்பிட்டுருக்க, தர நீ சாப்பிடலையா? நீங்க வேற கதிரடா, எனக்கு என் ஃப்ரெண்ட் இருக்கா, என் ஃப்ரெண்ட் ஊட்டிடுவாளே. இதுக்கு தனித்தனியாவே போட்டு சாப்பிடலாமேடி. நான் ஒரு தட்டுல போட்டுறேன், எனக்கு அந்த தட்டை கழுவணும். எதுக்கு அதுக்கு ஒரே தட்டுல போட்டு சாப்பிடலாமே. ஆமாமா, ஒரே தட்டுல போட்டு சாப்பிடலாம். ஒரு தட்டை கழுவுறதுக்கு எவ்வளவு இது பண்றீங்க பாத்தீங்களா? அப்புறம் என்ன, அந்த தட்டை நான் தான் கழுவணும், அது அவ ஊட்டி விடுவா. என் ஃப்ரெண்ட் எனக்காக ஊட்டி விடுவாப்பா. உனக்கு நான் ஊட்டி விடுறேன்டி. கொஞ்சம் பொறாம போல உங்களுக்குலாம். எங்களுக்கு தானே பொறாம இருக்கும். சரி சரி, டக்குன்னு சாப்பிடுங்க போலாம். அம்மா வண்டி ஓட்டுறீங்களே, ஓட்டுறீங்களா? வண்டியா நாங்க இப்ப ஓட்டுறோம். ஏய், என்னடா இப்படி மாத்திட்டாங்க? அதானே, வண்டி நாங்க இப்ப ஓட்டுறோம். நீங்களே ஓட்டுங்க, வேணா நாங்க கம்பெனி தர பேசிட்டே இருக்கோம். இல்லனா மட்டும் பேசாம அமைதியா இருந்துறீங்க. அதான் இல்லனாலுமே தொடர்ந்து தான் வந்துட்டு இருக்கீங்க. நம்ம பேசுறதுக்கு உங்களுக்கு கடுப்பா இருக்கு போலடி. அதான் பாரு, நம்ம பேசாம இருந்தா உங்களுக்குலாம் தெரியும். சரி சாப்பிட்டீங்களா, போலாமா? போலானா? சரி வாங்க, இப்பவே டைம் ரொம்ப ஆயிருச்சு, டக்குன்னு போலாம். ஆமா வினய், நான் டைம் ரொம்ப ஆயிடுச்சு, இப்ப போனதா கரெக்டா இருக்கும். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னொரு ½ an hour தான் போயிடலாம். இன்னும் ½ an hour இருக்கா? முடியலப்பா. அதுவும் பைக் டிராவலிங்ல சுத்தமா முடியல. இதுக்கு தான் கார்ல வரலாம்னோ, நீங்க தான் பைக்ல வரணும் நீங்க. அப்பா ஆசை இருந்துச்சு, இப்ப உட்கார்ந்துட்டு வந்தாதானே தெரியுது. சரி இருங்க, நான் ஒரு ½ an hour தானே போயிடலாம். சரி கதிரண்ணா, நீங்க உள்ளார போய் கேட்டு வாங்க. அட வாங்க, அப்படியே ரூமுக்கு போயிடலாம். ஐயோ போங்க கதிரண்ணா, நாங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீங்க போய் கேட்டுட்டு ஃபைல் எடுத்து உள்ளார வச்சிட்டு ரூமை திறந்துட்டு எங்களை கூப்பிடுங்க, நாங்க வந்துறோம். நடந்து வரதுக்கு அவ்வளவு கஷ்டம் தாராவுக்கு. அப்புறம் என்ன காலெல்லாம் வலிக்குது, இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போவோம், நல்லா இருக்கு. சரி நீங்க உட்கார்ந்துட்டு இருங்க, பத்திரமா உட்கார்ந்துட்டு இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி வினயனா, பா எப்படியோ வந்தாச்சு. நாளையில இருந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஆமாண்டி, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் லேட் ஆச்சுனா கூட அவ்வளவுதான்டி. இன்னும் ஒரு 9 நாள் தான் இருக்கு, டக்குன்னு நம்ம பண்ணணும். ஆமாண்டி, டக்குன்னு கண்டுபிடிக்கணும்டி. 9 நாளுக்குன்னா 9 நாள் வரைக்கும் இருக்கு. நம்ம ஏன் இருக்கணும்லாம் இல்ல, அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிடணும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நாளைக்கு எங்க போறது எங்க வரதுன்னு கூட தெரியலடி. அதான் ஒரு அட்ரஸ் தெரியுதுல, அந்த அட்ரஸ்ல போய் கேட்போம். ஆமா, அந்த அட்ரஸ்ல தான் போய் எங்க போய் கேட்க போனாங்களா, இல்ல அந்த இதையே வாங்க போனாங்களா? அதான் தெரியல. பாரு, ½ an hour நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். சரிவா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காவது போன் அடிச்சு பேசுவோம். அவங்க கிட்ட இன்னும் போன் அடிக்கல. பாரு, இப்ப கத்த போறாங்க. முதல்ல அம்மாக்கு போன் அடிச்சு சொல்லிடுவோம். ஆமாண்டி, அத்தைக்கு போன் அடிச்சு சொல்லிடுவோம். ஹலோ அத்தை. ஆமா, போயிட்டீங்களா? வந்துட்டோம் அத்தை. ஓ, போயிட்டீங்களா? ரூமுக்கு போயிட்டீங்களா? இல்ல அத்தை, இப்பதான் கேட்க போயிருக்காங்க. தனியா விட்டுட்டு போயிருக்காங்களா? ஐயோ, தனியா இல்ல, நானும் தாராவும் இருக்கோம். இருந்தாலும் 2 பொண்ணுங்களை தனியா விட்டுட்டு போலாமா? ஐயோ அத்தை, வெளியில தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். எதுவும் ஆகாது, நீங்க அமைதியா இருங்க. சரி, நீங்களும் போக வேண்டியதானே? அம்மா இங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். நல்லா காத்து வருது, உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீங்க கவலைப்படாதீங்க. சரி, சாப்பிட்டீங்களா மதியானம்? சாப்பிட்டோம் அத்தை. இப்ப நைட்டுக்கு தெரியல அத்தை, ஹோட்டல்ல தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு ஒரு நாள் ஹோட்டல்ல வாங்கிட்டு நாளைக்கெல்லாம் வெளியில சாப்பிடாதீங்க, ஓகேவா? சரி அத்தை. அம்மாவுக்கு நம்ம மேல எவ்வளவு அக்கறை. ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடாதீங்கம்மா, சேராது, அதனால தான் சொல்றேன். சரிம்மா, சாப்பிடல. சரிடா, நீங்க போய் சாப்பிட்டு தூங்குங்க, டயர்டா இருப்பீங்க. சரி அத்தை, காலையில கூப்பிடுறேன் அத்தை. சரிடா. சரி சரி, சங்கீதாவை கூப்பிடு. சங்கீதா வீட்ல தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்டி, இரு சங்கீதாவுக்கே கூப்பிடுவோம். யாரு போன்ல? யாரு? கௌசி தான். சரி சரி, அவகிட்ட பேசும்போது ஏன் காலையில இருந்து போன் அடிக்கிறேன்னு கேளு. இப்ப பாரு எப்படி பேசுறேன்னு. ஹலோ ஆதிரா. ஹலோ, யாருங்க நீங்க? என்னடி யாரு நீங்கன்னு கேட்டா, வேற என்ன, நம்ம தான் கால் பண்ணலையே, அதனால தான். ஏன்டி இப்படி பண்ற? ஒரு நிமிஷம் இரு. ஹலோ யாரு? ஹலோ, கொழுப்ப பத்தியாடி அவளுக்கு? அதான் பாரு, செம்ம கொழுப்படி அவளுக்கு. ஆதிரா நடிக்காத, நான் தான் உனக்கு நல்லாவே தெரியும். சொல்லடி, எங்களுக்கு தெரியாது? அதெல்லாம் நல்லாவே தெரியும். மதியானம் கூப்பிட்டியாடி எங்களுக்கு? உண்மையாலுமே பைக்ல வந்த தயார்ல போன் அடிக்கலடி, சாரிடி. ஆமாடி, அதனால தான் போன் அடிக்கல. சரி, ரூமுக்கு போயிட்டியா? அதெல்லாம் வந்துட்டோம்டி. அதெல்லாம் வந்துட்டோம். நான் ரூமுக்கு தான் போல. கதிரு விநாயகனும் கேட்க போயிருக்காங்க. கேட்க போயிருக்காங்களா? நீங்க எங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வெளியில நல்ல ஜில்லுன்னு காத்து வந்துட்டு இருந்துச்சு, அதான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். சரி, பாத்தே உட்காருங்க, ஓகேவா? சரி, நிமித்தவங்களா எங்க போயிருவோம்? இங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்ப எல்லாரும் அங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் இங்க தாண்டி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சங்கீதாவை வேற தனியா விட முடியாதா? இங்கே தங்கி எல்லாரும் தங்கிட்டோம். கொஞ்சம் பயம் இருக்கு போல எங்க மேல. உங்க மேல எல்லாம் பயம் இல்லடி. நாங்க சங்கீதாவை தனியா விட கூடாதுன்னு நினைச்ச, அவ்வளவுதான். அதான் எங்களுக்கு எதுக்கு உங்க மேல பயம் வரணும்? இன்சல்ட் பண்ணிட்டாங்கடி நம்மள. சரி விடு விடு, அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. ஆமா மாடி, நீங்களே அதெல்லாம் கண்டுக்க போறீங்க. ஆமா, நாங்க ஏன் கண்டுக்கணும்? எங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே பேசுறீங்க. சரி சரி, நாளையில இருந்து செம்ம வேலை போல. ஆமாண்டி, கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு. சரி, கூப்பிட மறந்துடாதீங்க. அதெல்லாம் மறக்க மாட்டோம்டி. 1 ஹவருக்கு ஒரு தடவை போன் அடிக்கிறீங்க. கண்டிப்பா அடிக்கிறோம். சப்போஸ் அடிக்க முடியலனா எங்களுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதனால தான் அடிச்சிருக்க மாட்டோம், ஓகேவா? சரிடி, நைட்டாவது கண்டிப்பா கூப்பிடுங்க. கண்டிப்பா நைட்டு கூப்பிடுவோம்டி. ஆனா நீங்க இருந்தா இந்த இடத்துல இன்னும் ஜாலியா இருந்திருக்கும் தெரியுமா? சரி விடு விடு, பாத்துக்கலாம். ஆமாடி, எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கோம். நீங்க 2 பேரும் இருந்தா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும். சரி விடுடி, பாத்துக்கலாம். ஆமா, அவங்க 2 பேரும் போயிட்டாங்களா? வாங்க சூர்யா, இப்போ வந்து கேளுங்க. என்ன பண்றது, இவ்வளவு நேரம் வெளியில இருந்தா அதனால தான் கேட்க முடியல. சூர்யா, நாங்க லைன்ல தான் இருக்கோம். போயிட்டியா கௌசி? வந்துட்டோம் சூர்யா. பத்திரமா போயிட்டீங்களா? வந்துட்டோம் சூர்யா. வினய் கதிர்லாம் ரூம் பார்க்க போயிருக்காங்க. நாங்க
இருக்கோம். ஓ ரூம் பார்க்க போயிருக்காங்களா? ஓகேடா. சரி சூர்யா. சரி சங்கீதா, இங்கே எத்தனை பேர் படிப்பீங்க? அண்ணா இல்ல, இங்க இல்ல, மாடியில போய் படுக்கலாம்னு இருக்கோம்னா. ஏன்டா பனி பெய்யுது? அதெல்லாம் பாத்துக்கலாம்ட்டாங்கண்ணா. மாடியிலனா மாடியில அங்க அந்த இது மாதிரி கட்டியிருக்காங்கல்ல அங்கதானா. ஓ அங்கதானா? சரி போங்க. சரி அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க, எல்லாரும் வாங்க. அதோ வரேன்னா, நீங்க போங்க. சரிடி பாய்டி. சரி பாய்டி. சாப்பிட்டீங்களாடி? இப்பதானே போன்ல லைன்ல தானே இருந்தேன், இப்பதானே சாப்பிட கூப்பிட்டாங்க. பின்ன சாப்பிடலையா? இல்லடி, இதுக்கு மேல தான் நாங்க எல்லாம் சாப்பிட போறோம். நீங்க சாப்பிட்டீங்களா? தெரியலடி, இதுக்கு மேல தான் ஹோட்டல்ல வாங்குறதா என்ன பண்றதுன்னு தெரியாம இதுக்கு மேல தான் போய் சாப்பிடணும். எனக்கு கண்டிப்பா தயாரா இருக்கும், ஹோட்டல்ல வாங்கியே சாப்பிடுங்க. அந்த முடிவுல தான் இருக்கோம். நம்ம நல்லா சமைக்க முடியாதுப்பா. செம்ம தயார் பைக்ல வந்தனால. அதுதான் நாங்களும் சொன்னோம் கார்ல போங்கடி, நீங்க தான் கேட்கல. கார்ல வந்தாலும் அதே தயாரு தான், இதுல வந்தாலும் அதே தயாரு தான். சரி போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. இங்க அதுக்காக தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பார்த்தாங்களே தெரியல, இன்னும் காணோம். வந்துருவா வேறு. சரி நீங்களா போய் சாப்பிட்டு தூங்குங்க. ஆமாண்டி, போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியதா. காலையில எந்திரிச்ச உடனே போன் அடிச்சிருங்க. கண்டிப்பா போன் அடிச்சிருவோம். சரி வாங்க ரூமுக்கு போலாம். ரூம் பார்க்க போனீங்களா, வாடகை கட்டிட்டு வாங்க போனீங்களா? ரூம் பார்க்க தான் போனோம், இதுல என்ன சந்தேகம்? இவ்வளவு நேரம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நாங்க பேசி முடிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயா பேசிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். இல்லனா ரூம்ல உட்காந்துட்டு நொய்யின்னு இருப்பீங்க. உங்களுக்கு அருமை புரியல, போங்க. அது அருமையா புரியல. சரி வாங்க எல்லாரும் போலாம், பனி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அம்மா கதிரனா எல்லாரும் போல வாங்க. வாங்க சார். சாப்பிட ஹோட்டல் எங்கேயாவது பக்கத்துல இருக்கா? இல்ல சார், நீங்க போய் மேல போய் ஆர்டர் பண்ணுங்க, வந்துரும் சார். இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்கேயே உட்கார்ந்து சாப்பிடலாம் சார். ஓகே நாங்க பாத்துக்கிறோம். ஓகே சார். ரூம் கீழ வாங்கிட்டீங்களா சார்? வாங்கிட்டோம். ஓகே சார். வாங்க வாங்க போலாம். சரி நம்ம போய் நம்ம வேலையை பாப்போம். இந்த ஓனர் தொலை தாங்க முடியலடா. நம்ம உயிர் எடுக்கிறதுக்குனே இருக்காரு போல. வரவங்கள போய் பாரு, வரவங்கள போய் பாரு. அவங்க இப்பதானே வந்தாங்க, அப்புறம் அந்த மேடம் தானே கவனிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள என்னன்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் வேலையை வைக்கிறாரு. இந்த மாதிரி ஓனர் இருக்கனால தான் நமக்கெல்லாம் நிம்மதி இல்லப்பா. நம்ம போய் நம்ம வேலையை பாப்போம். இல்லாட்டினா இங்கே நின்றுட்டு இருந்தா அதுவும் கேமராவில் பார்த்து கத்துவாரு. ரூம்ஸ் எல்லாம் ஓகே தானே? சூப்பரா இருக்கு கதிரனா. சரி நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. ஆமா போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. ஹோட்டல்ல போய் சாப்பிடலாமா இல்ல இங்கேயே ஆர்டர் பண்ணிடட்டுமா? இங்கே ஆர்டர் பண்ணிருங்க வினயனா. சரி உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஃப்ரைட் ரைஸ் பா. எனக்குமே ஃப்ரைட் ரைஸ் தான். ஏமா தோசை இட்லி எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? காலையில அதான் மதியானமா அதே இட்லி தான். அதான் நான் இப்பயே அதே சாப்பிட முடியுமா? சரி நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நாங்க ஆர்டர் பண்ணி வைக்கிறோம். ஓகேண்ணா. ஆமா நாங்க கீழ இருந்து வந்தோம். அந்த அக்கா என்ன அப்படி பேசிட்டு இருக்காங்க? ஏன் என்னதாச்சு? இல்ல ஓடுறதால சரிடி, அந்த அக்கா ஒரு மாதிரி பேசுனாங்களே, கொஞ்சம் கடுப்பா பேசுனாங்களே. கடுப்பா பேசுனாங்களா? தெரியலையே. கண்டுபிடிக்க போயிருக்காங்கல்ல. ஆனா என்னதான் நடந்தாலும் நீங்க கண்டே பிடிச்சாலும் இந்த கல்யாணம் நடக்கும். தேவையில்லாம உங்க டைமை தான் வேஸ்ட் பண்றீங்க. ஏன் புரியல, நீங்க இவ்வளவு தூரம் தேடுறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் தெரியும். எனக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஆனா எல்லாத்தையும் அம்மா பிரிச்சுட்டாங்கல்ல. ஆனா எனக்கும் ஆசையா தான் இருக்கு உங்க கூட சேரணும்னா, என்னால முடியல. இதுக்கு மேலேயும் நீங்க என்கிட்ட வருவீங்க, இதுக்கு மேலேயும் உங்களை நான் பாப்பேன்றது எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த மாதிரி அம்மா பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா நீங்க என்னை பார்க்கவும் மாட்டீங்க, நானும் உங்களை சந்திக்க வேணா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை கூட இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஜாலி, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா அவங்களுக்கு ஜாலியாக இருக்காங்கல்ல, ரொம்ப லக்கி அவங்களாம். 7 மந்த்துக்கு முன்னாடி வரைக்குமே நீங்கள் என்னை கண்டுபிடிச்சிட மாட்டீங்களா, அவங்க கூட நான் சேர்ந்துட மாட்டேன்னான்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கு மேலே சேருவோன்ற நம்பிக்கை கூட எனக்கு இல்லை. அங்கே நீங்கள் வருவீங்கன்னு ரொம்ப காத்துட்டு இருந்தா, நான் நீங்கள் வரவே இல்லை. இதுக்கு மேலேயும் நம்ம சேருவோன்ற நம்பிக்கையே இல்லை. என்னடி தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருக்க? புலம்பெல்லாம் இல்லம்மா, பனி நல்லா பெய்யுதா, இங்க வந்து விறகு வச்சு பத்த வச்சு போகும்போது சூடா இருந்துச்சா, அதான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். சரி ஓகே, இந்த கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறேன்டி. எல்லாரும் முடிவு பண்ணியாச்சு, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்டி. நீ எந்த வருத்தமும் படாத, ஓகேவா? சரிம்மா. என்ன குரல்ல ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பனியில உட்காந்துட்டு இருந்தனாலயா? ஆமாம்மா, கொஞ்சம் இதா இருந்துச்சா, அதான். சரி எந்திரிச்சு உள்ளார வா, உள்ளார போலாம். சரிம்மா நீங்க போங்க, நான் வரேன். சரி.